இயேசு கிறிஸ்துனுடைய பனித்துளிகள் என்னும் வசனம் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவதாக. சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லுகிறது. சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். சாத்தான் நம் கண்ணுக்கு தெரியாத ஒருவன். அவன் ஆவியாய் இருக்கிறவன். அவன் எப்படி செயல்படுவான், எங்கு செயல்படுவான், யாருமாய் வந்து பேசுவான் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான் என்று. சாத்தானுக்கு எப்படி நாம் எதிர்த்து நிற்பது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். சாத்தானுடைய கேரக்டர்ஸ் குறித்து நாம அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். மிஸ் பண்ணாம பாருங்க. இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும். வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வழிவாசலை திறக்கிறதா இருக்கும். என்னோட தேவ வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்குங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நான் இப்படியே வாசிக்கிறேன். ஜேம்ஸ் சாப்டர் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்கும்? அவன் நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால், சாத்தான் உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் அவனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சரி, அப்படின்னா அவனை எப்படி நாம் எதிர்த்து நிற்க முடியும்? இதற்கான வழியை இங்க வேதத்திலே கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறாரு. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பொழுது சாத்தானுக்கு நாம் கீழ்ப்படியாதவர்கள் என்று அவனுக்கு தெரிந்துவிடும். ஆகவே நாம் அவனை எதிர்த்து நிற்கிறோம் என்று அவனுக்கு புரியும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது அதோடைய மீனிங் என்ன? நாம் சாத்தானுக்கும் அவனுடைய வார்த்தைக்கும் அவனுடைய திட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்கள் கிடையாது என்பதை அவன் புரிந்து கொள்வான். அதுவே நாம் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு காரியமா இருக்கும். அது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு நாம கீழ்ப்படிவோம், சாத்தானை ஜெயிப்போம். உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்க ஜெயம் கொள்ளும்படியாய் உங்களை கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாத நாளாயிருக்கட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.